வானம் அவருடைய சிங்காசனம், பூமி சொல்லுங்க, வானம் அவருடைய, பூமி பாதப்படி. அப்போ வானம் அவ்வளவு பெரிய வானம் அவருடைய சிங்காசனமா? பூமி எப்படி இருக்குது? பூமியில என்னென்ன இருக்குது? கடல் இருக்குது, மலைகள் இருக்கிறது, மேடுகள் இருக்கிறது, நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. ஒன்னும் கண்டுபிடிக்க முடியாத எத்தனை காரியங்கள் இந்த பூமியில் இருக்கிறது. கடல் தாண்டி தீவுகள், தீவுகள் நடுவுள்ள நாடுகள் என்று அந்த பூமியானது அவ்வளவு பெரிதா இருக்கிறது. வேதம் சொல்கிறது இந்த பூமியை அவருடைய பாதபடியா இருக்கிறது. இந்த பூமியை ஒரு பாதத்துக்கு சமானம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க? பூமி அவருடைய பாதபடியா இருந்தாலும் அவர் உங்களுக்காக எனக்காக கல்வார் சிலுவையில அதே கால ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தாருங்க. கைகள் கால்கள் ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தாரு, முள்மூடிச்சோட ஒப்பு கொடுத்தாரு, விழாவில் குத்தப்பட ஒப்பு கொடுத்தாரு, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக அவர் சிந்த ஒப்பு கொடுத்தார்.